நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. வந்து 2 பேர் வந்து பேசிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? சமூக வலைதளங்களிலே அதிகமாக சிக்கி இருப்பவர்கள் பெண்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. கோவை தனபாலையா வந்து பேசிட்டு போனார். என்ன சொன்னார்? ஒரு பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 300 லைக்கு தான் இருந்துச்சு, அப்புறம் 3000 லைக் ஆச்சு, அப்புறம் 30,000 லைக் ஆச்சு. நான் கேட்குறேன், 300 3000 3000 30,000 ஆச்சுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 30,001வது ஆள் யாருன்னா தனபால். அந்த 30,000 பேர் எப்படி சேர்ந்தான்னு இப்போ தெரியுதா? தனபால் மாதிரி ஆள் பார்க்க போய் தானே 30,000 பேர் சேர்றான். ஒரு காலகட்டத்தில் தாவி தாவி விளையாண்ட குழந்தைகள்லாம் இன்னைக்கு தடவி தடவி விளையாடுதுன்னு சொன்னா காரணம் சமூக வலைதளம் தானங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, இதை கடைசியில் ஃபோனை பார்த்து பார்த்து கடைசியில் கண்ணு தெரியாமல் எங்கே தடவிக்கிட்டே போயிடுமோன்ற கவலை எல்லாருக்குள்ள இருக்கா இல்லைங்களாங்க. ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க. இந்த பாட்டை கேட்குறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் இந்த பாட்டை கேட்காதீங்க. மனசில் பலம் இல்லைன்னா இந்த பாட்டை கேட்காதீங்க. ஒரு பாட்டு போடுறான் நம்மளால கிளாஸ் ரூமில், ரத்த கொதிப்பு, கணக்கு வாத்தியாருக்கு ரத்த கொதிப்பு, கெமிஸ்ட்ரி மேடமுக்கு காலு வெடிப்புன்னு பாடுறான் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் இதெல்லாம் உருப்பிடுமாங்க? இன்னைக்கு ஆண்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க, இங்கே பெண்கள் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு பள்ளிக்கூடத்தில் கரும்பலகையும் அந்த மரங்களும் சொல்லித்தராத பாடத்தை இன்னைக்கு சமூக வலைதளங்கள் சொல்லி கொடுக்குமான்றது தான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க. பொண்ணுங்க பின்னாடி போனால் இன்னைக்கு எல்லா ஆண்களும் 0 தாங்க. இன்னைக்கு படிப்புக்கு பின்னாடி போனால் அந்த பொண்ணுங்களுக்கே நீங்கள் தான் ஹீரோ என்பதை இந்த ஆண்கள் இன்னைக்கு எல்லாரும் மறந்து போயிருக்காங்க இல்லைங்களாங்க. அதை மறந்துட்டு நம்ம பேச முடியும்? பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அலைபேசி இன்னைக்கு பேசுகின்ற மனிதர்களை எல்லாம் ஊமையாக்கி இருக்கிறது என்று சொன்னார். காரணம் எங்களுடைய ஆண்கள் தானேங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு பேட்டி எடுத்தாங்க ஒரு தனியார் நிறுவனத்தில். இருக்கிற குழந்தைங்களை எல்லாரையும் பேட்டி எடுத்தாங்க. வருங்காலத்தில் நீ என்னவா வரப்போறேன்னு சொல்லி பேட்டி எடுத்தாங்க. நிறைய குழந்தைங்களை நான் இதுவா வரப்போறேன் அதுவா வரப்போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் சொன்னது, நான் அடுத்த பிறவியிலே நான் செல்போனாக பிறக்க போகிறேன் என்று சொன்னதுங்க. கேட்டவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன் பாப்பா இப்படி சொல்ற அப்படின்னு, ஏன் தம்பி இப்படி சொல்றேன்னு கேட்கிறப்ப, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அதிகப்படியாக செல்போன் கூடத்தான் அதிகமாக நேரம் செலவிடுகிறார்கள், அதனால நான் செல்போனா பிறக்க ஆசை என்று சொல்லுகிறது என்று சொன்னார். இன்னைக்கு எவ்வளோ பெரிய சூழல்ல இருந்தாலும் சரி, ஆண்கள் இன்னைக்கு செல்போன்ல சிக்கி தவிக்கிறாங்க. வருங்காலத்திலே வரும் தலைமுறைகளை நாம் காப்பாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒளியும் பார்த்த கடைசி தலைமுறையும் நாம தான். ஒனிடா மண்டையனை பார்த்து ரசித்த தலைமுறையும் நாம தான். போன வருஷ புத்தகங்களை விற்று அடுத்த வருஷத்துக்கு நாம் புத்தகங்களை வாங்கி படித்து அதிலே ரசித்த கடைசி தலைமுறையும் நாம தான் நடுவர் அவர்களே. சமூக வலைதளங்களே பெண்களை விட ஆண்கள் தான் சிக்கி சீரழிகிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.